வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 16ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்ரீஹரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக எல்லா ஸ்ரீஹரி அப்படிங்கிறவர் ஆயிருக்காரு. இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அதுவும் சென்னையை சேர்ந்தவர். இவருக்கு 19 வயது தான் ஆகுது. 2500 ஈலோ புள்ளிகளை கடந்து இப்போ செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காரு. நம்ம இந்தியாவுடைய 85வது கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ஷியாம் நிகில் அப்படிங்கிறவர். இவருமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அதே மாதிரி 84வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா வைஷாலி ரமேஷ் பாபு அப்படிங்கிறவங்க. இவங்களுமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். இந்த பிரக்ஞானந்தா இருக்காங்கல்ல, அவருடைய சகோதரி தான் இந்த வைஷாலி ரமேஷ் பாபு அப்படிங்கிறவங்க. அடுத்தது, EOS 9 என்ற செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் PSLV C61. EOS அப்படின்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் அப்படிங்கிறது, அதாவது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா PSLV C61 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக மே 18ஆம் தேதி விண்ணில் செலுத்துகிறாங்க. ஆந்திராவுடைய ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் விண்ணில் செலுத்துகிறாங்க. EOS 9 அப்படிங்கிற சேட்டலைட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரிசாட் 1B அப்படிங்கிறது தான். இது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். 1170 எடை கொண்டதாக இது இருக்குது. ஏற்கனவே அனுப்பப்பட்ட ரிசாட் 1A அப்படிங்கிற செயற்கைக்கோளுக்கு மாற்றாக தான் இதை அனுப்ப போகிறாங்க. அடுத்தது, இஸ்ரோ எந்த அமைப்புடன் இணைந்து சந்திராயன் 5 திட்டத்தை செயல்படுத்துகிறது? இதற்கான ஆன்சர் ஜாக்ஸா. இப்போ நம்ம இந்தியாவுடைய இஸ்ரோவும் ஜப்பானுடைய ஜாக்ஸாவை இணைந்து இந்த சந்திராயன் 5 அப்படிங்கிற திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இதற்கு அவங்க இன்னொரு பேரை வைத்திருக்காங்க, அது லூபெக்ஸ் அப்படிங்கிறது தான். லூபெக்ஸ் அப்படின்னா லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் அப்படிங்கிறது. இப்போது இது சம்மந்தமாக 3வது தொழில்நுட்ப கூட்டம் பெங்களூரில் நடைபெற்றது. அதற்கு முன்னாடி நம்ம சந்திராயன் 4 பற்றி ஒரு முறை பார்த்துடலாம். இது வந்து நிலவிலிருந்து மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வர்ற இந்தியாவுடைய முதல் திட்டம். இப்போ நம்ம பார்க்குறது சந்திராயன் 5, அதுதான் இஸ்ரோவும் ஜாக்ஸாவும் இணைந்து செயல்படுத்துகிறாங்க. இதற்காக அவங்க எந்த ராக்கெட்டை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னா ஜப்பானில் உருவாக்கப்பட்ட H32AL அப்படிங்கிற ராக்கெட். 2A இல்லை 24L, ஓகேவா? H324L அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. லேண்டர் வந்து நம்ம இந்தியாவில் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். அதில் ரோவர் இருக்கும்ல, அது MHI அப்படிங்கிற ரோவர், அது வந்து ஜப்பானில் உருவாக்கப்பட்டதாக இருக்கும். இதோடைய நோக்கம், அதாவது சந்திரன் 5 திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா நிலவில் கனிமவியல் அப்புறம் புவியியல் இதை வந்து பகுப்பாய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் நடத்துகிறோம், அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் நடத்துகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. நீங்களுமே ஜாயின் பண்ணி நம்ம இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தற்போது முதல்வர் ஸ்டாலின் எங்கு உள்ள உதகையில் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் நீலகிரி. இப்போ நீலகிரி மாவட்டத்தில் தான் ஊட்டி இருக்குது. அங்கே 127வது மலர் கண்காட்சியை நம்முடைய முதல்வர் வந்து தொடங்கி வைத்திருக்காரு. எங்கே அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் தான் இதை தொடங்கி வைத்திருக்காரு. அந்த பூங்கா வளாகத்தில் பிரணி தாவர இல்லத்தையுமே அவர் திறந்து வைத்திருக்காரு. இது ரூபாய் 24.60 லட்சம் மதிப்பில் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்தது, தமிழகத்தில் எத்தனை சதவீத காவல் நிலையங்கள் பெண் அதிகாரிகள் தலைமையில் செயல்படுகின்றன? இதற்கான ஆன்சர் 43%. இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பணிபுரியும் பெண்கள் குறித்த 11வது தேசிய மாநாடு நடைபெற்றது. எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வண்டலூர் பக்கத்தில் ஊனமாஞ்சேரி அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இதோடைய சிறப்பு விருந்தினராக நம்ம தமிழகத்துடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போய் கலந்து கொண்டார். அவர் தான் இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 1973ஆம் ஆண்டு தமிழகத்தில் காவல் பணியில் பெண்கள் வந்து முதல் முறையாக தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. அடுத்தது, இப்போது இந்தியாவில் அதிகமான பெண்கள் தமிழக காவல்துறையில் தான் பணிபுரிகிறாங்க. 27,000 பெண்கள் வந்து தமிழக காவல்துறையில் பணிபுரிகிறாங்க. அடுத்தது, கிரேட்டர் பெங்களூரு நிர்வாக சட்டத்தின்படி பெங்களூருவில் எத்தனை மாநகராட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் 7. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் பெங்களூரு கவர்னன்ஸ் ஆக்ட் இது வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு.
பெங்களூர் வந்து 107 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அதையே அவங்க 7 மாநகராட்சிகளாக பிரிக்கிறாங்க. இந்த மாநகராட்சிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு கிரேட்டர் பெங்களூர் ஆணையம் அப்படிங்கிறது அந்த மாநிலத்துடைய முதல்வர் தலைமையில் வந்து அமைப்பாங்க. ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் 150 வார்டுகள் வந்து அமைக்கிறாங்க. எதற்காக இந்த மாதிரி எதற்காக இதை மாநகராட்சிகளாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அப்போ தான் வந்து அதை இன்னும் சிறப்பாக ஆட்சி பண்ண முடியும். அதற்காக தான். அடுத்தது, இந்தியாவில் யாசகர்கள் இல்லாத முதல் நகரமாக உருவான நகரம் எது? இதற்கான ஆன்சர் இந்தூர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தூர் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. யாசகர்களுக்கான மறுவாழ்வு முன்னெடுப்புகளை அவங்க சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க. இதன் மூலமாக அங்கே யாசகர் இல்லாத ஒரு நிலையை அவங்க அடைந்திருக்காங்க. அதே மாதிரி யாசகர்கள் யாருக்குமே வந்து பிச்சை நம்ம வந்து வழங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாசகர்கள் வந்து பிச்சை பெறுறதுக்கும் தடை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி யாசகர்கள் இல்லாத 10 நகரங்கள் வந்து இந்தியாவில் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையும் இருக்குது. அடுத்தது, உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்கும் அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது? இதற்கான ஆன்சர் ஆர்டிக்கிள் 143. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருந்த சில மசோதாக்கள், அது வந்து ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் குடியரசுத் தலைவர் வந்து நிறைய நாளாக அதன் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் வைத்திருந்தனால உச்சநீதிமன்றம் தலையிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த மசோதாக்களில் சில மசோதாக்கள், அதாவது 12 மசோதாக்கள் அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு 10 மசோதாக்களை வந்து சட்டமாக்கிட்டாங்க, அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இதற்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு கேஸ் கூட போட்டிருந்தோம். ஓகேவா? இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போது அது முடிந்ததுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு மசோதாவுக்கு இவ்வளோ காலதாமதம் வந்து ஏற்படுத்தக்கூடாது, அப்புறம் அந்த மாநிலத்துடைய உரிமைக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அப்போ இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பிரச்சனையாகவே உருவாகியிருந்தது. குடியரசுத் தலைவருக்கான ஒரு அதிகாரத்தில் கை வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. என்னென்னா உச்சநீதிமன்றத்தில் அவங்க வந்து கேள்வி கேட்கலாம், அல்லது ஏதாவது ஆலோசனை பெறலாம், ஏதாவது விளக்கம் வந்து கேட்கலாம். அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம குடியரசுத் தலைவர் வந்து 14 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆனால் என்னென்ன அப்படிங்கிறத வாசிக்கிறேன், அது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, மாநில அரசு சார்பில் அனுப்பப்படும் மசோதா மீது முடிவெடுக்க அரசமைப்பு சட்டப்பிரிவு 200 கீழ் மாநில ஆளுநருக்குள்ள வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது, சட்டப்பிரிவு 200 கீழ் மசோதா மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது மாநில அமைச்சரவை சார்பில் வழங்கப்படும் ஆலோசனைக்கு ஆளுநர் கட்டுப்படுவாரா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது, சட்டப்பிரிவு 200 கீழ் தனக்குள்ள வாய்ப்புகளை ஆளுநர் பயன்படுத்துவது நியாயப்படுத்தத்தக்கதா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. அடுத்தது, சட்டப்பிரிவு 200 கீழ் ஆளுநர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் மீது நீதித்துறை மறு ஆய்வு செய்ய அரசமைப்பு சட்டத்தின் 361வது பிரிவு முழுமையான தடையாக உள்ளதா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதெல்லாம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த உச்சநீதிமன்றம் சில அறிவுரைகள் வழங்கியிருந்தாங்கல்ல, அதை கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இதை வாசிக்கணுன்னா ஃபுல்லுமே வாசிங்க. ஓகேவா? இதில் தான் நம்ம பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு புரியும். ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க. ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா தேசிய டெங்கு தினம், இது மே 16ஆம் தேதி. நேஷ்னல் டெங்கு டே. டெங்கு அப்படிங்கிறது டென்வி அப்படிங்கிற வைரஸ்னால் ஏற்படுது. இது டெங்கு வைரஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதே நேரம் ஏடிஸ் அப்படிங்கிற கொசுக்கள் மூலமாக தான் பரவுது. அந்த கொசு இப்படி தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருங்க இந்த மாதிரி கொசுவை பார்த்தீங்கன்னா. அடுத்தது சிக்கிம் மாநில தினம், இது வந்து மே 16ஆம் தேதி, இன்றைக்கி தான். சிக்கிம் வந்து இந்தியாவுடைய 22வது மாநிலமாக 1975ஆவது ஆண்டு ஆகியிருந்தது. 35வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1975 படி தான் இது ஆகியிருந்தது. சிக்கிமுடைய தலைநகர் வந்து கேங்டாக் அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தினம், இது வந்து மே 16ஆம் தேதி, அதாவது மே மாதத்துடைய 3வது வெள்ளிக்கிழமை, அது இன்னைக்கு தான். ஓகே, இந்த ரிவிஷன் பார்க்கலாம். இந்தியாவின் 86வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் ஸ்ரீஹரி. அடுத்தது EOS 9, அதாவது எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 9 என்ற செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் PSLV C61. அடுத்தது இஸ்ரோ எந்த அமைப்புடன் இணைந்து சந்திராயன் 5 திட்டத்தை செயல்படுத்துகிறது? இதற்கான ஆன்சர் JAXA.
அடுத்தது, தற்போது முதல்வர் ஸ்டாலின் எங்குள்ள உதகையில் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இதற்கான ஆன்சர் நீலகிரி. அடுத்தது, தமிழகத்தில் எத்தனை சதவீத காவல் நிலையங்கள் பெண் அதிகாரிகள் தலைமையில் செயல்படுத்தப்படுகின்றன? இதற்கான ஆன்சர் 43%. அடுத்தது, கிரேட்டர் பெங்களூரு நிர்வாக சட்டத்தின்படி பெங்களூருவில் எத்தனை மாநகராட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் 7. அடுத்தது, இந்தியாவில் யாசகர்கள் இல்லாத முதல் நகரமாக உருவான நகரம் எது? இதற்கான ஆன்சர் இந்தூர். அடுத்தது, உச்சநீதிமன்றத்தில் குடியரசுத் தலைவர் கேள்வி கேட்கும் அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது? இதற்கான ஆன்சர் ஆர்டிகிள் 143. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.